ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயன்றதை செய்யுங்கள் அல்லது இயன்ற மட்டும் செய்யுங்கள் என்ற தலைப்பிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கடந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? ஆமா. யாக்கோபு என்றதான மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம உலக வேலை செய்கிறோம், அந்த உலக வேலை செய்கிறோம்னா அந்த வேலைக்கு தகுந்த கூலிய அந்த எஜமான் நமக்கு கொடுக்கிறான். ஆனால் இவன் சொல்ல, உன் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்தேன் என்ற மட்டும் நான் ஊழியம் செய்தேன். அடுத்த வசனம் சொல்லுது, என் சம்பளத்தை 10 முறை என்ன செய்தான், மாற்றி அமைத்தான் என்று சொல்லி. நான் சொல்ல, இந்த உலகத்தில் சில பேர் நாம் செய்ததான வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இவன் அந்த தகப்பனுக்கு அவன் வேலை செய்தும் ஊதியம் எதிர்பார்த்தது போல கிடைக்கல. ஆனால் பரம தகப்பனுக்கு நாம் ஊழியம் செய்வோமானால் அவர் நம்மை கனம் பண்ண போதுமானவராயிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது 12:26 யோவான்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி. அப்போ அந்த தகப்பனுக்கு ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் போது அந்த தகப்பன் அவர்களை என்ன செய்கிறாரா, கனம் பண்ணுகிறார் என்று. ஊழியம் செய்யுங்கள், அது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு முழு நேர ஊழியமாயிருக்கும், ஒரு சிலருக்கு பகுதி நேர ஊழியமாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்ட போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தான். அந்த பவுல் தான் எழுதும்போது, கொரிந்திய சபைக்கு எழுதும்போது அவன் சொல்லுகிறான், நான் ஒருவருக்கும் பாரமாய் இல்லாதபடிக்கு என் சொந்த கைகளினாலே நான் வேலை செய்து நான் ஊழியத்தை நிறைவேற்றினேன். அப்போ முழு நேரமா நம்ம ஊழியத்துக்கு வரலாம், வேலை செய்கிறது பாவம் கிடையவே கிடையாது. ஆனால் என்னன்னா, ஊழியம் செய்ய வேண்டும். ஆமா, ஊழியம் பலவிதமான ஊழியம் இருக்குது. மருத்துவமனை ஊழியம் இருக்குது. மருத்துவமனைக்கு போறோம், ஒருவேளை நம்ம ஊசியே கூட போலாங்க. ஊசி போடுறது பாவம் கிடையாது. வியாதி உள்ளவனுக்கு வைத்தியன் தேவை அப்படின்னு இருக்குது. ஆமா, அதனால ஊசியே போட போறோம். ஊசி போன இடத்துல கூட நம்ம சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆண்டவரை பத்தி நம்ம அறிவிக்கலாம், ஆண்டவருடைய அன்பை பத்தி நம்ம தெரிவிக்கலாம். இது சரீரத்தில் வந்த பலவீனம், ஆனா அவருடைய ஆத்தும ரட்சிப்பு மிக விலையேறப்பட்டது. நாம தங்கி இருக்கிற இடத்துல ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யலாம். 2-3 பிள்ளைங்க தான் வர்றாங்க, பரவாயில்ல. இந்த ஒரு தம்பி இருக்கிறான், நெளிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் நான் பேசுறது என்னமே அவனுக்கு புரியாது. அவனுக்கு 2 கதையை சொன்னாவோ அல்லது 2 பொம்மையை வச்சு இப்படி விளையாட்டு காட்டினாவோ அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பான். இன்னைக்கு நான் வீடு சந்திக்க ஏதாவது போனேன்னா, எங்கேயும் ஊழியத்துக்கு போனாலும் இந்த சின்ன பிள்ளைய கையிலெல்லாம் மொபைல் இருக்குது. என்ன பார்க்குறாங்கன்னா, 2 பொம்மை ஓடிக்கிட்டு இருக்குது மொபைலில். ஏதோ ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை உட்காந்து நினைச்சுதுங்க. அதை தாண்டி அங்கே இங்கே கண்ணு போக மாட்டேங்குது. அவ்வளவு ஆர்வமாக அதுகளுக்கு அதுதான் புரியும். நாம் பண்ணுற பிரசங்கமெல்லாம் ஆனால் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்களாக்கும். ஆனால் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்களாக்கும். நீங்கள் வேணா வீட்டில் போய் என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணான்னு ஒரு கதை சொன்னா அந்த கதை வேணா அவங்களுக்கு புரியும், தெரியும், கதையை சொல்லிடுவாங்க. பிரசங்கம் அவங்களுக்கு தெரியாது, ஆனாலும் முன் வரிசையில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லணும், ஒரு 2-3 பிள்ளைங்க தான் இருக்கா, உட்கார வச்சு ஒரு நல்ல ஒரு சின்ன கதை, இயேசுவை பற்றி ஒரு அழகான கதை, சண்டே ஸ்கூல், ஒரு சிறுவர் ஊழியம். நான் சொல்ல, இந்த சின்ன வயதில் நீங்கள் போடுகிற அந்த விதை ஒரு நாளிலே 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளால் இயன்றதை ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை கலிலேயா கடலோரமாக நடந்து வருகிறார். அப்படி நடந்து வரும்போது பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் படகை கேட்கிறாரு. படகை கேட்டது, பிரசங்கம் பண்ணுவது கேட்டபோது, போதகர் தானே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு கொடுத்துட்டாரு. அப்போ பூமியில மனுஷனா பிறந்திருக்கிறாரு. இப்போ படகுல ஏறி நின்று இயேசு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே
பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப படகை நீ தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் வலையை போடு அப்படின்னு. அவனுக்கு தெரியாத ஆழமா, அவனுக்கு தெரியாத கடலா, எந்தெந்த மீன் எந்தெந்த பக்கம் இருக்கும் எப்படின்னு எல்லாமே அறிந்தவன். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இவர் யாரு? மீன் பிடிக்கிறவரா? இல்ல இல்ல, இவர் தச்சனுடைய குமாரன். தச்சனுடைய குமாரன். அவங்க பார்வையில தச்சனுடைய குமாரன். ஆனா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் இவரு. உள்ள அந்த தண்ணிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் படைத்த தெய்வம். கொலோசியர் அழகா எழுதுறது, சகலமும் அவரை கொண்டு அவர் மூலமாய் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அதனால அவருக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மீன் எங்க இருக்குதுன்னா ஆழத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடு அப்படிங்கும் போது அவன் சொல்றான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும். அதுதான் முக்கியமானது. நான் சொல்றேன், ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்க எவ்வளவு அறிவாளியா இருக்கலாம், எவ்வளவு திறமை உள்ளவங்களா இருக்கலாம், உங்க படிப்பு சகலமும் ஒண்ணுக்குமே உதவாது. தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அங்கே ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். அற்புதம் நடந்த இடமெல்லாம் பாருங்க தோத்துரும். ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், என்ன சொல்றான்? காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரால அது எப்படியா? காற்று இருக்காது, மழை இருக்காது, எப்படி நிரம்பும்? தோத்திரம் நிரம்பும். அவ்வளவுதான். நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, வாய்க்கால வெட்டுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல். 10 குஷ்டரோகி வர்றாங்க, வந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் சொல்லி. ஏசு என்ன சொன்னார்? வா. ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு எல்லாத்தையும் தலையில கைய வச்சு கைய வச்சு கைய வச்சு. இல்லவே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். தூரத்தில் நின்று தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் போய் உங்களை ஆசாரியரிடத்திலே. அவ்வளவுதான். ஏன்னா குஷ்டரோகம் சுகமாகிச்சா சுகம் இல்லையான்னு சொல்லி ஆசாரியர்கள் தான் முடிவெடுக்கணுமா அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி. ஆசாரியரிடத்தில் போய் உங்களை காண்பீங்க. வேதம் சொல்லுது, போகிற வழியில் தாமே அவர்கள் சுகமடைந்தாங்க. கீழ்ப்படிதலுங்க. கீழ்ப்படிதல் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. காணா ஒரு கல்யாணம், திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது. அவர் சொல்றாரு, சிறிய உமக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னாரு. அப்படின்னா 2 நாள் காத்திருப்போம். இல்லவே இல்லை, அங்க கொஞ்சம் இருக்குது திராட்சை ரசம், கம்ப்ளீட் ஆகணும், இல்லைங்கிற நிலைமை வரணும், அப்பதான் என் வேலை அங்க வரும். இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடந்தது என்ன? கச்சாடிகளை கொண்டு வர சொன்னாரு. கச்சாடிகளை கொண்டு வந்து வேலைக்காரர்கள் தண்ணியை நிரப்புனாங்க. நிரப்பி முடிச்ச உடனே புளிய கரைச்சி ஊத்துனாரா? இல்ல இல்ல, இதை மொண்டு என்ன செய்யுங்க, பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுங்க. அவங்க கொடுத்த போது விளம்பினாங்க. குடிச்சு பார்த்தவன் சொல்றான், எல்லாரும் முன்னாடி நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பின்னாடி ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க, நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வச்சிருந்தாரு. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? கீழ்ப்படிதல். தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ஏன்னா தேவ மனுஷனை கர்த்தர் அவருடைய ஸ்தானாதிபதியா கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. தேவ மனுஷன் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரியவன், விலையேற பெற்றவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்யற அந்தப்படியே செய்து வலை. சொல்லுங்க, வலை கிழிஞ்சிருந்தா, வலை கிழியத்தக்கதான் வார்த்தை இருக்குது. வலை கிழிஞ்சிருந்தா ஒரு மீனும் படகுல சேர்ந்திருக்காது. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. கிழியத்தக்கதாக. அதுபோலவே யோவான் 21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெரிய மீன்கள் 153 மீன் தோத்திரம் பிடிச்சு இழுத்த போது வலை கிழிந்து போகவில்லை இருக்குது. கிழிஞ்சு போன பிரச்சனை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் ஓட்டை விழுந்து விடக்கூடாது என்று கர்த்தரே பாதுகாப்பாய் நடத்தி வருகிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமான தெய்வமா இருக்கிறாரு. வலை கிழிந்து போகத்தக்கதாக அப்படி காணப்பட்டது. தோத்திரம் கரைக்கு வந்த உடனே பாதத்தில் விழுந்து, பாவி ஆகிய மனுஷன் நான், என்னை விட்டு நீர். லூக்கா 5 சொல்றாருங்க, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாதத்தில் வந்து பாவி ஆகிய மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விட வேண்டும் அப்படிங்கிறான். போக சொல்லிட்டானே பாவியானவனே அப்படின்னு ஏசு சொல்லல.
நீங்க மார்க் 1:17-18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க், இயேசு அவர்களை நோக்கி, எனக்கு பின்னே வாருங்கள் என்றார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, பாவியான மனுஷன் சொன்னானே, லூக்கா அதுல 5 தெளிவுபடுத்துறாரு. பாவியான மனுஷன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு, நீ உன்னை பாவிங்களா, ஆனா நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முன்குறிச்சேன், நீ எனக்கு வேணும், என்னை பின்பற்று. நீ பின்பற்றும் போது என்னாவ? என்னை பின்பற்றினால் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக நான் மாற்றுவேன். ஒன்றை கவனிக்கணும், இயேசுவை எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ அவன் மனுஷனை பிடிக்கிறவளாய் மாறுவான். நீங்க இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை பேரை நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஹலோ, நீங்க பைபிளை மட்டும் சொல்லுங்க, வருஷம் இந்த பக்கம் திரும்பாதீங்க. நீங்க இயேசுவை பின்பற்றுகிறல்லவா? ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், ஏன் 25 வருஷம் கூட நீங்க ஆயிருக்கலாம், 30 வருஷம் கூட ஆயிருக்கலாம். எத்தனை பேரை நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? வேதம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தா அவனை நான் மனுஷரை பிடிக்கிறவளாக. அப்ப இயேசுவை பின்பற்றுவது உண்மையானா, நீ இயேசுவை பின்பற்ற நீ மனுஷரை பிடிக்கிற ஒரு மனுஷியாக கர்த்தரே உன்னை மாற்றுவாரு. நீ நிறைய வேளைகளை இயேசுவை பின்பற்றுறதுக்கு பதிலாக யாரையோ பின்பற்றுகிறோம். அந்த பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர், அதனாலதான் நம்ம அவரை தேடி போறோம். இந்த பாஸ்டர் வல்லமையானவங்க, இந்த பாஸ்டர்மா வல்லமையானவங்க, அதனாலதான் அவங்கள தேடி போறோம். நீ இயேசுவை பின்பற்று. நீ இயேசுவை பின்பற்றினா உன்னை ஆண்டவர் எப்படி மாற்றுவாரா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, எந்த மனுஷனையும் பின்பற்றாதீங்க. அப்ப கவனிங்க, இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்றுவானால், ஒரு மனுஷி பின்பற்றுவானால், கர்த்தர் அவர்களை எப்படி மாற்றுவாரா? நம்ம அவரே மாற்றுவாராம். அப்ப நம்ம இதுவரைக்கும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வராவிட்டால் இன்னும் நாம் இயேசுவை பின்பற்றுவதில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்குள்ள இருக்கணும். வந்திருக்கான்னு பாருங்க, வந்தா கர்த்தருக்கு தோத்திரம், இல்லையா பின்பற்றுவதில் எங்கோ ஒரு பிழை இருக்கிறது, தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? என்ற மட்டும் ஊழியம் செய்யுங்க. கையை வைத்து சொல்லுங்க. அதைத்தான் எபேசியர்ல பவுல் 6:8 சொல்லும்போது, மனுஷருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல மனசோடு செய்யுங்க. செய்யறது எப்படி செய்யணுமா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல மனசோட செய்யுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வள்ளி சிஸ்டர் சொல்லலை, ஆள் இல்லையா, பக்கத்தில் குளோர் இருக்குல்ல, தோத்துரும். நல்ல மனசோட செய்யுங்க, தோத்துரும். நீங்க செய்கிற ஊழியம் மனுஷருக்கென்று செய்யாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, போகலன்னா தோத்துரும். சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும், போகலன்னா தோத்துரும். பாஸ்டர் எனத்தையாவது சொல்லுவாரு, வீட்டு கூட்டம் நடத்தணும், போகலன்னா பாஸ்டர் எனத்தையாவது. மனுஷருக்கென்று என்ன செய்யாதீங்க? நீங்கள் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லலாம், ஜெயிசல வருத்தப்பட மாட்டேன். நல் மனதோடு நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் எப்படி செய்வது? என்ற மட்டும் செய்யுங்கள், என்ற மட்டும். இரண்டாவது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனம். இரண்டாவது காரியம், கிரேக்கருக்கும் கடனாளிகளாய் இருக்கிறேன், ஆகையால் ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் நான் அந்த பிரசங்கிக்கிற வார்த்தையை விட்டுட்டு அறிவிக்க. தோத்துறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பிரசங்கிக்க இன்னைக்கு அநேகர் விருப்பப்படுறாங்க, ஆனா அறிவிக்க இன்னைக்கு நிறைய பேர் விருப்பப்படுவது இல்லை. விருப்பம் இருந்தாலும் போறது கிடையாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன். கையை வைத்து சொல்லுங்க, தோத்துறோம். 1 பேதுருடைய நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுது, நீங்களோ
உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தந்ததியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு? அவரை பற்றி அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டாரா? இருக்கீங்களா? அவற்றிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? அறிவிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அறிவிக்கணுங்க. தோத்திரம். அன்னாள் என்கிற 84 வயதுடைய மூதாட்டி, அவளை பற்றி வேதம் சொல்ல, அவளும் அந்நேரத்தில் வந்து தோத்திரம் அவரை குறித்தே பேசினாள். வயதான அம்மா, ஆனாலும் ஒரு கூட்டம் கூடி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இயேசுவை பற்றியே பேசினா. நான் சொல்ல, நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் கூடுறோம் வைக்கிறோம். எத்தனை பேருக்கு இயேசுவை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அத்தனை பட்டணத்திலே பவுல் தனித்து விடப்பட்ட போது அவன் சந்தை வெளிகளிலும் தெரு வீதிகளிலும் எதிர்ப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்தே பேசினான். அல்லேலூயா. இயேசுவை குறித்தே பேசினாங்க. ஏன்னா நீங்களும் நானும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னா, இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 9-10 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, மகா சபையிலே நீதியை பிரசங்கித்து அறிவீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய மகா ரட்சிப்பு அதை சபையில நான் சொல்லி இருக்கிறேன், அறிவிக்காம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். மகா சபையில அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சபையில அப்படின்ன உடனே மைக்க பிடிச்சிட்டு முன்னாடி வந்து பேசணும். பாசு ரத்தம் சித்தி அங்கங்க போய் ஆத்துமாதாயம் பண்ணி வைப்பாரு. நம்ம மைக்க பிடிச்சிட்டு வந்து நின்று பேசணும். மகா சபைன்னு என்ன தெரியுமா? ஜனங்கள் மத்தியில, கட்டடத்தில் அல்ல. தோத்திர சபை நடுவாய் அப்படின்னு சொன்னா, ஒரு திரள் கூட்டம் எங்கெல்லாம் கூடியிருக்கோ அங்கெல்லாம் நான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்க. இன்னைக்கு ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை? நான் சொல்ல, யார் அறிவிப்பா? பாரம் உள்ளவங்க அறிவிப்பாங்க. முதல்ல ஆத்துமாக்களை குறித்த ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணுங்க. பாரம் எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அந்த மனுஷன் தான் சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும். எந்த மனுஷிக்கு பாரம் இருக்குதோ, இன்னைக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் பாரமும் ஆண்டவரை குறித்து அறிவிப்பதில் இன்னைக்கு அநேகருக்கு இருப்பது கிடையாது. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, சுவிசேஷ பாரம் இல்லை. வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 15:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பாரம் அங்கே வெளிப்படுகிறது பாருங்க. 15:1 பாருங்க. மோவாப்பை குறித்த பாரம் அவருக்கு இருந்தது. 17:1 வாசித்து பாருங்க. தமஸ்குவை குறித்ததான ஒரு பாரம் அவருக்குள் இருந்து. 19:1 எகிப்தை குறித்ததான பாரம். நாகூமின் புஸ்தகம் 1:1 நினிவேயை குறித்ததான பாரம் அவருக்கு இருந்தது. சகரியா 9:1 மீண்டும் தமஸ்குவை குறித்த பாரம் அவருக்குள் இருந்தது. 2 கொரிந்தியருடைய நிருபம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் பவுலுக்கு சபைகளை குறித்த பாரம் நாள்தோறும் அவனை நெருக்கி ஏவினது என்று சொல்லுகிறான். பாரம் வேணுங்க. சுவிசேஷம் அறிவிக்க எல்லாரும் அறிவிக்க முடியாது. முழு நேர ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஆனா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஆத்துமாவை குறித்த பாரம், அழிந்து போற ஜனத்தை குறித்த பாரம் வேணும். பாரம் வேணும். பாரம் உள்ள ஒரு மனுஷன் தான் சுவிசேஷத்தை அறிவிப்பான். மாசத்துக்கு ஒரு தடவை சுவிசேஷம் அறிவிக்க போறோம் வாங்க அப்படின்னா எண்ணிக்கையில விரல் விட்டு எண்ணத்தக்க ஆளுங்க தான் வர்றாங்க. மற்றதெல்லாம் சோத்தின் மேல் பாரம், தூக்கத்தின் மேல் பாரம், சொகுசின் மேல் பாரம், பல பாரம். அதனால தோத்துறோம், வீட்டுக்கு போயிருது திரும்பி வர மாட்டேங்குதுங்க. சில பேருக்கு பாரம், அந்த கிராமத்துக்கு எப்படியாவது போகணும், கீழ்ப்படிதல்,
பாஸ்டர் சொல்லிட்டாரு போகணும்னு. ஏன் மாசத்துல ஒரு நாள் ஏன் ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஒரு 2 பேர்கிட்ட உட்கார்ந்து பேசணும்னா ஒரு கைப்பிரதியை கொடுத்துட்டு, கைப்பிரதி அவங்களுக்கு என்ன செய்து தெரியாது. கிறிஸ்டன் டெய்லருங்கிற தேவ மனுஷன் இன்னைக்கு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் தற்கொலைக்காக முயற்சி பண்ணாராம். அவர் தற்கொலைக்காக போய் கொண்டிருக்கும் போது தோத்துரும் அந்த கடற்கரையில் போய் உள்ள விழுந்து செத்துரும் சொல்லி போகும்போது ஒரு காற்று வாக்கில் ஒரு பேப்பர் வந்து காலில் பட்டுச்சான். அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா ஒரு கைப்பிரதி இயேசுவை பற்றி அதில் போட்டிருந்துச்சான். அதை படித்தவர் ரட்சிக்கப்பட்டாராம். அல்லேலூயா. ஒரு சாதாரண பேப்பருங்க, யாரோ படிச்சுட்டு தூர போட்டாங்க. அந்த பேப்பர் காற்றில் வந்து இவர் காலில் பட்டு அதை எடுத்து படித்த மனிதன் தற்கொலைக்கு போனவர் ரட்சிக்கப்பட்டார். நீ சொல்ற ஒரு சின்ன வார்த்தை எப்படிங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவிக்க தெரியல. வேற ஒண்ணு வேண்டாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை கடை வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் கடையில் ஒரு சின்ன கைப்பிரதி முன்னாடி தம்பி ஜெயக்கோடி அப்படி வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற விருதுநகர்ல மகேஷ் அப்படிங்கிற ஒரு சகோதரன், அவர் யோவானா இருந்தாரு, மகேஷா இருந்தாரு. அவருக்கு ஞானசான பேர் யோவானு. அந்த மனிதனை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, பழக்கடை வச்சிருந்தாரு. மாறி 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 அவரை சந்திச்சு சந்திச்சு கடைசியில் தேவ கிருபையினால ஊழியத்துக்கு அவரை கொண்டு வர கர்த்தர் உதவி செஞ்சாரு. ஊழியத்துக்கு வந்தார். இன்னைக்கு அவர்கிட்ட 30 பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவர் ஒரு தலைவராக இருக்கார். இன்னைக்கு வடமாநிலத்தில் அநேகரை ஊழியருக்கு அனுப்பி சிறுவர் மத்தியிலுடைய ஊழியம் தோத்துரும். அவர் பழக்கடை நடத்தும் போது அவர்கிட்ட காண்ட ஒரு காரியம், பேப்பர்லாம் வச்சிருப்பாரு அந்த பழம் பொதிச்சு கொடுக்கறதுக்காண்டி. அது பக்கத்தில் ஒரு கைப்பிரதி இருக்கும். அப்படி போகும்போது இதில் ஒன்று எடுத்துட்டு போங்க, படிச்சு பாருங்க, இதை படிச்சு பாருங்க. வியாபாரத்தில் தர்க்கம் பண்ண மாட்டாரு. என்ன அப்படின்னா எப்படியாவது இயேசு உங்களை நேசிக்குது இப்படி தான் சொல்லுவார், வேற ஒன்றும் இல்லை. இயேசு உங்களை இன்னைக்கு இருக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவ்வளோ மட்டும் தான் சொல்லுவார். நீங்க படிச்சு பாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார்னு, அவ்வளவுதான். நான் சொன்ன கடையில் ஒரு சின்ன கைப்பிரதி, நீங்க வேலைக்கு போறீங்களே ஒரு 2 கைப்பிரதி கையில் எடுத்துட்டு போங்க. யாருக்காவது புதுசாக அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு அவங்க கையில் கொடுத்து இதை நீங்கள் படிச்சு பாருங்க, சும்மா இருக்கும்போது இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படி சொல்லி போங்க. வீட்டில் ஒருவேளை பிரச்சனையாக இருக்கும், குடும்ப பிரச்சனையாக இருக்கும். சில வேளைகளில் சிலர் தற்கொலை கூட பண்ணலாம் நினைப்பாங்க. யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளத்துல கிரிச்சு, இயேசு என்ன நேசிக்கிறாரா? எல்லாரும் என்ன வெறுக்காங்க, ஆனா இயேசு என்ன நேசிக்கிறாரு. உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. என்ன பிரச்சனைக்கா சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் பண்றோம், பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் பண்றோம், அவ்வளவுதாங்க. ஏதோ ஒரு வார்த்தை அவங்களை தொடும். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தையினால் தொடப்பட்டு தான் இந்த ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆமென். என்ற மட்டும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, அறிவிங்க. பவுல் சொல்றார், என்னால் என்ற மட்டும் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனம். எலும்பும் சொல்ல சொன்னா கையை வைத்து உடலில் சொல்லுங்களேன். எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். எஸ்தருக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்தார், ஒரு மேன்மையை கொடுத்தார். தகப்பன் இல்லாதவள், அவளுக்கு ஒரு மேன்மை கணம். இப்ப யாரா இருக்கா தெரியுமா? அந்த தேசத்தின் பட்டத்து ராணியாக இருக்கிறா. இப்ப உயர்வு கணம் மேன்மையெல்லாம் வந்துருச்சு. மேன்மை வந்துட்டா எனக்கு என்னன்னு இருக்கிறா. முருதைகாய் மூலமாய் ஒரு அறைக்குவல். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிக்கு யூதரெல்லாம் அழிந்து போகும்போது நீ மட்டும் தப்பித்து விடுவாய் என்று நினைக்கிறாயோ? இந்த காலத்தில் உதவியா இருப்பதற்கு தான் உனக்கு இந்த மேன்மை. நான் அதை இப்படி சொல்றேன், இப்படிப்பட்ட காலத்தில் நீ சுவிசேஷத்தை அறிவிப்பாய் என்பதை அறிந்துதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவுதானக்கும் அல்லேலூயா, தோத்திரம். இந்த ரட்சிப்பு எதற்கு அப்படின்னா, இப்படிப்பட்ட காலத்தில் நீ சுவிசேஷத்தை சொல்வாய் என்று எண்ணி கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்காரு. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களே, உன் சொந்த பந்தம் எத்தனை பேர் இருக்காங்களே. ரட்சிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க.
இது விலையேற பெற்றது. இன்னைக்கு என் இயேசு வந்தாலும் நீ நித்தியத்தில் காலம் தள்ளுவ. இந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகும். அதுதான் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட நிலையான ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆமென். விலையேற பெற்ற ரட்சிப்பை உன் குடும்பத்தில் ஒன்றை தேடி வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்தில் நீ உதவியாயிருக்கு. என்ன உதவி அப்படின்னா, இயேசு விட்டு சென்ற பணியை நீ நானும் செய்யணுங்கிற ஒரு உதவி. ஆமென். நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சொல்லி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 34 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, இல்லப்பா 3-4 வசனம், 34 சேர்த்து வாசித்த 3-4 ஆகிய வசனம் இருந்தாங்க. என்ன பாருங்க. 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம் 7-9. நியாயம் அல்ல. நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, முதல்ல சொல்லும் போது இங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம்? சாகத்தான் போறோம். உள்ள போனாலும் சாகத்தான் போறோம். ஆனா இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். எங்க இருந்தாலும் சாவு. நான் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் சாவு சாவு தான். ஓ, நீங்கெல்லாம் வாழ்றவங்க, நான் மட்டும் சாகுறவன். சரி, ரைட், நானே கையெழுத்து கல்லிலே சொல்லிக்கிறேன். ஏன்னா நான்லாம் சாக போறவன், நீங்கெல்லாம் தோத்துரும். அதனாலதான் எஸ்தருக்கு அரைக்கூவல். எல்லாரும் செத்துருவாங்க, நீ மட்டும் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியாக்கும். ஒருத்தரும் தப்ப முடியாது. ஆமே. இங்க இருந்தாலும் சாவோம், அங்க உள்ள போனாலும் சாவோம். ஆனா இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் செய்கிறது நல்லது அல்ல, நற்செய்தி அறிவித்து விட்டு நாம் சாவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. என்ற மட்டும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வந்தும் இடமில்லை, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாருங்க, சுவிசேஷத்தை சொல்றதுனால எனக்கு ஒரு பெரிய பெருமை மேன்மை எல்லாம் கிடையாது. அவர் சொல்றார், அது என் மேல விழுந்த, என் மேல விழுந்த. ஆமா, நீங்க சொல்லுங்க, கையை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, அது என் மேல விழுந்த கடமை. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் சொல்லணும்னு எனக்கு ஐயோ. சொல்லுங்க வாயை திறந்து. சுவிசேஷத்தை சொல்லலனா எனக்கு பாஸ்டர் ஐயோன்னு சொல்லிட்டு அப்படி ஆயிருமே பாஸ்டர், இல்லாட்டா ஆகாதாக்கும். நீங்க அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்க, ஐயோ கிடையாது, ஐயோ. ஐயோன்னு யார சொல்லுவோம்? திடீர்னு ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஐயோ. புரியுதா? ஐயோ, அதுதான் பரிதவிக்கப்பட்டது ஒரு நிலைமை. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் நீ அறிவிக்காமல் போனால் உனக்கு ஐயோ, தோத்துரும். இன்னைக்கு சில பேருடைய வார்த்தை, நேரம் கிடைக்க மாட்டேங்க பாஸ்டர், இல்லாட்டா நான் அறிவிச்சிருவேன். 2 தீமோத்தேயுனுடைய நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை பார்த்து, நேரம் கிடைக்கலன்னு சொல்லாதப்பா. முழு நேர ஊழியக்காரங்க உங்க ஃபீல்டை வந்து முழு கவனம் செலுத்துங்க. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு அப்படி விட்டுறாதீங்க. கொஞ்ச காலம்தான், இனி காலம் செல்லாது. அழிவு சீக்கிரமாய் வரப்போகுது. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. அவருடைய வருகைக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனம் உங்க மூலமா கர்த்தரை சந்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா நீ சுவிசேஷத்தை நீ சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்ன, நேரம் கிடைக்கலன்னு சொல்லி நீ தட்டி கழித்து விடாதேன்னு சொல்லி பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, காலையிலே உன் விதையை, விதை வாசிங்கப்பா, விதை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ என்று. ஒரு அலையிலே சொல்லுங்க, காலையிலே நீ விதைச்சா என்ன கிடைக்கும் அதெல்லாம் நினைக்காத, அதுவோ இதுவோ நினைக்காத, தோத்துரு. ஒருவேளை உனக்கு வாய்க்கும் அந்த காரியம். சங்கீதங்க புஸ்தகம் 126 சங்கீதம் 5-6 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது,
126:5-6. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள், விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். தோத்திரம். அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கம்பீர அறுவடையை கர்த்தர் கொடுப்பாராக. நீ படுகிற பிரயாசத்துக்கு பலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவாராக. பவுல் அதைத்தான் சொல்லுகிறான், என்னால் இயன்ற மட்டும் உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன். தெய்வ பிள்ளையே, நீ முழுசும் நீ அதையே செய்யன்னு சொல்ல, உன்னால் இயன்ற மட்டும் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை இயன்ற மட்டும் செய்யுங்க. 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் நமக்கு ஓரளவு தெரியும். இயேசு ஒரு பரிசேயன் வீட்டிலே விருந்துக்கு இருக்கும்போது ஒரு விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை உடைத்து காலிலே பாதத்திலே பூசுகிறார். 300 பணத்துக்கு விற்கலாமே என்று சொல்லி சீசர்கள் சொல்லி புலம்புகிறாங்க. அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். 3வது ஒரு ஊழியம், பொருளாதாரத்தினாலே உதவி செய்கிற ஒரு ஊழியம். உதவி செய்கிற ஒரு ஊழியம், கொடுப்பதின் மூலமாக ஊழியம். நம்ம சில ஊழியங்களை நம்மளால செய்ய முடியாது. ஒருவேளை என்னால் போய் என் வீட்டில் பிரச்சனையா, நான் போய் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனால் என் கணவர் என்ன திட்டுறாரு, இல்லாட்டா அடிக்கிறாரு, சில ஊழியத்துக்கு என்னால் போய் செய்ய முடியல, முழு நேரமாக என்னால் வர முடியல அப்படின்னா ஒரு ஊழியத்தை செய்யலாம். என்ன ஊழியம்? நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். வேதம் சொல்லுகிறது, யுத்தத்திற்கு போனவர்களுக்கும் ரஸ்துவண்டை இருந்தவர்களுக்கும் ஒரே பங்களிப்பு. ஆமாம், அது ஒரு ஊழியம். தோத்துறோம் அப்படின்னா இது ஒரு ஊழியம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, லூக்கா 8வது அதிகாரம், பிரயாணம் போய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியம், இயேசு கிறிஸ்து ஊழியம் நடக்குது. அதுல சில ஸ்திரீகள் ஊழியம் செய்ய விருப்பப்படுறாங்க, ஆனா அவங்களால ஊழியம் செய்ய முடியல. நல்ல வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்களா? என்ன ஊழியம் செஞ்சாங்களா? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுதுல, பைபிளை பார்க்காட்ட தெரியுது பார்த்தீங்களா? ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள். அல்லேலூயா. அப்படின்னா ஊழியத்தில் இன்னொரு ஊழியம் என்ன? கொடுத்து உதவுகிற ஒரு ஊழியம். தோத்திரம். ஊழியத்திற்கு ஏராளமான சுவிசேஷம் அறிவிக்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வாகனம் வேணும்னு சொல்றோம். அது ஒரு சிறு சேமிப்பு. பாஸ்டர், நான் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சேன் பாஸ்டர். ஒரு மாத கடைசியில், ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு கொண்டு வந்து இதை வாகனம் வாங்குறதுக்காக நான் சேமித்த பணம் பாஸ்டர். பொருளாதாரத்தில் தாங்குகிற ஒரு ஊழியம். ஏன் செய்யக்கூடாது? தங்கள் ஆஸ்திகளினால ஏதோ ஒன்று பாஸ்டர், அந்த மிஷனரி காணிக்க எந்தாங்க, ஆஸ்திகளினால் ஊழியம், அது ஒரு ஊழியமாய் சொல்கிறாரு. வேத புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியருடைய நிருபம் 8வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது, நல்லா கவனிங்க. அவங்க மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் இருந்தும் கொடிய தரித்திரம், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுதான்? பரிபூர்ணமான சந்தோஷம் இருந்தது. கொடுத்தார்கள். தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தால் என்பதற்கு வேண்டிக் கொண்டார்கள். நல்ல அதான் மெயினான வார்த்தை. நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கையை வைத்து சொல்லுங்க. கவனிங்க, அவங்க பணத்தை மட்டும் கொடுக்கல, தங்களையே கர்த்தருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தாங்களாம்.
தங்களையே கொடுத்த பிறகு தங்களுக்குரியது என்னங்க பெருசு அப்படின்னு தான் அவங்களுடைய காரியம். தங்களையே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் இணைஞ்சாங்களாம். ஒப்பு கொடுத்த சில பேர் கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் ஊழியக்காரண்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒப்பு கொடுக்கனா என்னை ஒப்பு கொடுக்குற அப்படி கிடையாது. பாஸ்டர் என் பிள்ளைய நான் கொடுத்துட்றேன். எப்படி அண்ணால் வந்து சாமுவேலை ஆமாம் 7 கொடுத்துட்டு போனாலும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து எப்படி வேணாலும். இப்படியெல்லாம் கண்டிக்க கூடாது. என் பிள்ளைய எப்படியெல்லாம் சண்டே ஸ்கூலில் திட்டுறாங்களாம்ல, அடிக்கிறாங்களாம்ல, ஸ்கூலில் வாத்தியார் அடித்தா அதனால தான் பிள்ளை படிக்க மாட்டேங்குது. அடித்தா சண்டைக்கு போயிடுறோம் இங்கேருந்து. என் பிள்ளைய தொடர வேலையை நீங்கள் வச்சுக்காதீங்க. முன்னாடி பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, அடியாத பிள்ளை படிக்காது. இன்னைக்கு பிள்ளைங்க படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன தம்பி தங்கச்சிகள்லாம் கெட்டு போய் திரியிறாங்கங்க, மோசமான வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அடித்து வளர்க்காததுனால வரக்கூடிய ஒன்று. பவுல் சொல்கிறாரு, தோத்துறோம், நான் அன்போடு வரவா இல்லை கம்போடு வரவா? தோத்துறோம். பிரம்பை கையாடாதவன் தன்னுடைய பகைக்கிறான். தோத்துறோம். கண்டிச்சு பிள்ளைகளை வளர்க்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, தோத்துறோம். ஒப்பு கொடுத்துருங்க, முழுசும் சபைக்கு ஒப்பு கொடுத்துருங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க, பாஸ்டர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவங்க பாருங்க தங்களை தாமே கர்த்தருக்கு நினைஞ்சாங்களாம். ஒப்பு கொடுக்க அவர்கள் மனதுள்ளவர்களாக இருந்தாங்க. யாரும் கேட்கல, கொடுப்பதற்கு அவர்களே உற்சாகமாய் கொடுக்க முன் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? தோத்திரம். ஊழியத்தை அவர்கள் ஆஸ்திகளினால் செய்ய தொடங்கினாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 34 முதல் 37 வசனங்களை பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். இளங்கு நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் வித்து கொண்டு வந்து வைத்தார்கள். இல்லை, லேவியனும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாகிய என்பவன் நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அல்லேலூயா தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா? தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தகப்பனார், நாங்கள் வீக்கேபுரத்தில் இருக்கும்போது தங்கராஸ் அப்படின்னு ஒரு தகப்பனார், பெரிய மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். பாசம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க. அவங்க சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அந்த சபைக்கு மூப்பராகவே மாறினாங்க. அவருக்குள்ள ஒரு தீராத தாகம், எனக்கு உதவி ஊழியர் அவர், தீராத தாகம் என்ன அப்படின்னா யாரை கண்டாலும் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவர் கர்த்தருக்குள்ள இறந்து போனார். இறப்பதுக்கு முன்னாடி 50-60 பேராவது ரட்சிப்புகளை நடத்தியிருப்பார். உண்மையை சொல்கிறேன், 50-60 பேரையாவது ரட்சிப்புகளை நடத்தியிருப்பார். எங்கன்னா யாரை பார்த்தாலும் சரி, ஒரு பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்தாலும் சரி, ஏதாவது கையேந்திரவங்களை பார்த்தா பாக்கெட்டில் என்ன இருக்கா எடுத்து கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்துட்டு சுவிசேஷம் சொல்லும் போது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பசிக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வயிறார சாப்பாடை வாங்கி போட்டுட்டு இயேசுவை பற்றி சொல்லுங்க, சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வருவாங்க. தோத்துரும். இங்கே பாருங்க, பசிக்காக்கும் ஏசுனாரை ஏற்றுக்கோங்க, ஏசுநாதர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார், வயிறார சாப்பாடு கொடுப்பாரு. ஏன் எனக்கு பசிக்கியா? அதாங்க ஏசுநாதரை ஏற்றுக்கோங்க. ஏசுநாதர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களே ஏற்றுக்க மாட்டா, ஏசுநாதரையும் ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் அந்த தகப்பனார் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோத்துரும். பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ எடுத்து எடுத்து கொடுப்பாரு. நான் சொல்ல, இன்னைக்கு அதே ஊழியத்தை அவருடைய மகா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மகா திருச்சி பகுதியில் மகா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குதுங்க. தோத்திரம். கர்த்தருக்காக கொடுத்து ஒருவர் ஒரு காலம் தரித்திரராய் போனதே கிடையாது. 3வது ஊழியம் பொருளாதாரத்தினால் அவருக்கு ஊழியம் செய்யுங்க, கொடுத்து ஊழியம் செய்யுங்க. ஏதாவது இயன்றதை, அவள் தன்னால் இயன்றதை செய்தால் நீங்கள் செஞ்சு பாருங்க, அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார்.